காலில் அம்மாவோட ரொம்ப காவலும் கருத்துமா, ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்குது. அதனால பூஜை அறையில இருந்து அம்மாவுக்கிட்ட இருக்காங்க. ஒருவேளை பயம் வந்துருச்சா? எதுக்குங்க? நீ பதில சொல்லிடுவா அப்படின்னு. இந்த பயம்னு சொல்றது நான் தாலி கட்ட போற பொண்ணுகிட்ட கிடையாது. சரி சரிங்களா? பயம் வேற ஆளுக்கு இருக்கலாம். அப்படியா? அந்த பிள்ளைக்கு இருக்கா? சரி இருக்க. வரும் பாரு. நம்ம இடத்துக்கு மேலோகத்திலிருந்து பூலோகத்தை நாடி நம்மளை தேடி நாரதர் மகரிஷி வந்திருக்கிறார். ஓ நாரதர், ஒரே நாரதர் தான். சுவாமி வாருங்கள். தங்கச்சி வந்துட்டாங்களா? சரி, உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க? உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க? மஞ்சள் குளிச்சு மா குளிச்சு மணமணக்கலை அப்பவல்லே நக்க, மஞ்சள் குளிச்சு மா குளிச்சு மணமணக்கலை அப்பவல்லே நீ நக்க, சளிச்சு குளிச்சு சட்டியில இருக்கிய இப்ப வரையற நீ நக்க. அப்படின்னா என்ன தெரியுமா சாமி? என்னைக்காவது ஊறுகாய் வாங்கி நக்கிருக்கியா? எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வாங்கி நக்கிருக்கியா? அதைத்தான் சொல்றாங்க. எலுமிச்சம்பழமாக இருக்கும் போது பார்க்க வரல, ஊறுகாய் வாங்கி நக்கிருக்க. சரி இருக்கட்டும். அவன் நக்க நக்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டேன். சரி சாமின்னு சொல்லிடுவாரு. சரி அப்ப சாமி நக்கி இருக்காரு. ஆனா பாவி. சரி அடுத்து உமா தங்கையை அழைக்கலாமா? அழைக்க.
நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். வாங்க சாமி. நல்ல பேரை வாங்க வேணும் பிள்ளைகளே. பண்பான உபச்சார பரிவுகள் எனக்கு கண்ணபேதை சுவைத்தையும் தந்தனதையே கந்த கடவுள் கிரேவ எவ்வித குறையமின்றி ஈரேழு 14 உலகம் எழுந்த வணங்கு வளைவிற்கு உச்சி போட்டோடும் இஞ்சியோட வாழ்க வாழ்கவன மனப்பூர்வமாக வாழ்த்தி ஒப்புடன் முகமறந்து உபசரித்து உன் பேசி ஒப்பில்லா குறித்தாலும் 9 அமிர்தமாக புலமோடு பாலனம் வைத்து சற்றேகணம் முகம் கருத்துவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசியை கொண்டேன். உன்னை பற்றி எனக்கு சகல உரங்கள் தெரியும். இருந்தால் நீ உற வேண்டும், நான் என் செவியால் கேட்க வேண்டும். ஆகியால கேட்கலாமா? கேட்கலாமா? கண்டிப்பா கேளுங்கள். தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும். சபையந்து பேசு, சமயம் வந்து பேசு. சில நேரங்களில் பேசாம இருந்து பழகி பார்த்துருக்காங்க. அதனால என்ன கேட்கணுமோ முறைப்படி கேளுங்க. இதோ கேட்கிறேன். வந்து வெளி கற்கண்டு மொழி மாறே கற்கண்டு மொழி மாறே வந்திருக்கும் மாநில அப்படி நாடு நிலம் இடத்திற்கு வர காரணம் யாருக்கு சிந்தனை முருகப்பெருமானுக்கு சுவாமி பருவம் பேதை பெருமை மங்கை மறந்த அறிவை தெளிவு பேர் சொல்லு 7 வரை பெறுவது நாடு பருவம் மங்கை பருவம் சுவாமி. மங்கை பருவம் அணைந்திருக்கே. மங்கை பருவம் அணைந்த பெண் வரலாமா இங்க காட்டுக்கு? ஏன் வரக்கூடாதா? வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ஏன் வரலாம்? யாரு சொன்னது? ஏன் வரக்கூடாது? யார் சொன்னது? வரக்கூடாது. மங்கை பருவம் அடைந்த மங்கை பருவம் அடைந்து பெண்ணை என்ன செய்யணும்? திருமணம் முடிச்ச வீட்டுல இருக்கணும், கூட இருக்கலாம். வயசு வந்தோட உடனே கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுல இருக்கணும் சட்டமா என்கிட்ட கூட செல்லாத. இந்த சட்டம் இங்க வச்சுக்கிற கூடாது. இந்த சேட்டை என்கிட்ட வச்சு கூடாது சாமி. வறண்ட நிலத்துக்கு என்ன தேவை? வறண்ட நீர் தேவை. நீர் தேவை. ஆமா. அப்ப இயற்கைக்கு என்ன தேவை? வெளிச்சம் தேவை. அப்ப உமக்கு என்ன தேவை? எனக்கு பாதுகாப்பு என்ற பருவமாக பெற்ற பிறகு பாதுகாப்பு. அப்ப பாதுகாப்புக்கு ஒரு புருஷனை பார்த்து வந்துறீங்க. புருஷனை பார்த்து வந்திருக்கீங்களா? ஆமா. எப்படிப்பட்ட புருஷன்? எந்த மாதிரி புருஷன்? அழகா இருப்பாரா? அழகா இருக்க மாட்டாரா? வசதி இருக்குமா? வசதி இருக்காதா? இல்ல எல்லாம் உண்டா? இல்ல எதுவுமே இருக்காதா? அப்படிப்பட்ட புருஷன் எந்த புருஷன் சுவாமி? அழகானவர், அறிவானவர். அடுத்த புருஷன் அவன் தான் புருஷன். ஆகியாலே முப்பால் தருபவன் முற்கணமா முதல்வன் அவதானமா இப்பவன் மருகனமா ஈசன் மகன் அவதானமா சுசிரமாகிய பிறந்தாரே சூழலை அளிக்கவே பிறந்தாரே சுப்பனிசாரன் என்னமவனே
சேவல் கொடியுண்டு வேலவன் புகழோ மிகவும் உனக்கு பார்த்து வந்த மாப்பிள்ளை அந்த கந்தன் கடமன் கார்த்திகன் ஓராறு மகன் ஈராறுகாரன் என்று சொல்லக்கூடிய அந்த முருகன் தான் உன் புருஷன் வேதாந்த கூட்டமுங்க இந்த ஊருக்குள்ள காலையில அப்படியே நடந்து போகும்போது நான் சொல்ல போற பட்டத்தை வச்சுதான் உங்களை கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? என்ன கூட்டி கொடுப்பதுக்கு ஒருத்தர் கூட்டி 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 அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி கொடுப்பான். என்ன பண்ணுவீங்களா? உனக்கும் அந்த முருகனுக்கு திருமணம் முடித்து வைப்பேன். வைக்காவிட்டால் என்பது நாரதமல்ல நான் அணிந்திருப்பமல்ல சத்தியம். எப்படி ஒரு வழி எதையாச்சு உள்ள இருந்து உள்ள தாங்க முடியல. சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போங்க. இங்க எங்களை பேச கூட விடல அவங்க. இந்த வேற நீங்க பழைய பாட்டு கேட்கறீங்க. கொஞ்ச நேரத்துல அப்புறமே வருவேன், அப்ப பாடிட்டு வரேன். பாடு நிறைய பாடு. வாங்க சுவாமி. शंभो महादेवा, शंभो महादेवा, शंभो महादेवा, शंभो
அசுரகுலம் அழிந்து கண்ட அசுரகுருவான சுக்கராச்சாரியர் அசுரகுலம் தலைக்க வேண்டும் எண்ணி சுரசை என்னும் மாயை படைத்து அசுரகுலம் தலைக்க செய்ய என்று கட்டளையிட்டார். சுரசையானவள் தவத்திலே இருந்த காசிவ முனிவரை மயக்கி திருக்குழந்து சூரபதமன் சிங்கமுகன் தார்க என்ற 3 ஆண் மக்களையும் அஜமுகி என்ற ஒரு பெண் மகனையும் பெற்றார். அவர் படி இருக்கும் பொழுது நாரத மகரிஷி வருகின்றார். வரவை எதிர்பார்க்கலாம். வருக வருக வருக. தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் யார் பார்வதியின் சக்திதான வேலன் சிவசக்திதான வேலன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாமன் அண்ணனவன் கணேசன் அண்ணனவன் தாய்மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் கந்தன் 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 காலடியை வணங்கினான் வணங்கினான் இங்கே வணங்கினான் வணங்கினான் இங்கே வணங்கினான். முருகா நமஸ்காரம் முருகா, தங்களை வணங்குகிறேன். வருக வருக நாத பிரமே வருக. நாங்கள் வருக என்று இங்கு நல்வரவேற்கட்டும். முதலில் வந்தவரை வரவேற்பது நமது வரவு என்பதற்கிணங்க தமிழாகிய நான் இசையாகிய உங்களை உல மகிழ்வோடு வரவேற்க காத்திருக்கின்றேன். பெரியவராகிய தாங்கள் ஆசீர்வாதங்கள் முடிவரை ஆகிய முருகா ஞான அதிகாலையில் சரண சஞ்சயம் நியமனிச்சு முடித்து மும்மூர் தரிசனம் பெற்று கண்டது சொல்ல வந்தது நாரத மாமணி தாங்கள சுப்பிரமணி. இதுவே என் பணி முருகா. கனியை கண்டு வந்திருக்கிறேன். கனியை கண்டு வந்துள்ளேன். ஆம் முருகா, கனி தங்களுக்காக. கனி எப்படி இருக்கின்றது? அற்புதமான கனி, அழகான கனி. அந்த கனிக்குரிய பெருமைகள் தாங்கள் பார்த்து வந்தீங்க இல்லையா? ஆமா. அந்த கனி சிறப்பை இப்பொழுது கூறுகிறேன், கேளுங்க. மாங்கனிக்கும் தேங்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் மாங்கனிக்கும் தேங்கதலி வங்கனிக்கும் மேலினி பூங்கனியை கண்டு மனம் ஓடித்தேன் முருகா. நான் கண்ட கனியை கண்ணன் கொய்தான் கொய்தனைக்கு கொள்வி முருகா. இதுதான் நான் கண்டு வந்த கனியின் சிறப்பு முருகா. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் அக்கனியை அணைக்க வேண்டும் ஐயா. இவ்வாறு சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் நிற்கிறது. பாதியில் நிற்கலாமா? வள்ளியாகப்பட்டவளை தாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் ஐயா. ஆமர்களா, அன்னவள் வேடுபுரத்தில் வளர்கிறாள் என்ற காரணத்தால் தாங்கள் வேடுவராக சென்று அன்னவளை கடிமணம் புரிய வேண்டும் ஐயா. கண்டிப்பாக வருகிறேன். தங்களுக்கா 2 பூமாலைகள் ஒரு பாமாலையோடு வருகிறேன். ஆகிய வேடுவராக சென்று அன்னவளை கடிமணம் புரிய வேண்டும். கண்டிப்பாக சென்று வாருங்கள். சொல்லுங்க சொல்லுங்க.
நல்லச்சாமிட்டியை சேர்ந்த கல்லூத்து நல்லச்சாமிட்டியை சேர்ந்த அழகுராசா மகன் கவியரசு எங்கிருந்தாலும் நாடக மேடை அருகே வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறோம். நல்லச்சாமிட்டியை சேர்ந்த அழகுராசா மகன் கவியரசு எங்கிருந்தாலும் உடனடியாக நாடக மேடை அருகே வருமாறு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி. ஆண்டவனே நீ சொல்லி சிலர் அறிவையெல்லாம் கெடுக்குதடா கல்லி மாண்டவனும் குடிச்சவனும் ஒன்றே சிலர் மண்டையிலே ஏறலையே என்றே ஆண்டவனே நீ இருந்தா சொல்லி சிலர் அறிவையெல்லாம் கெடுக்குதடா கல்லி மாண்டவனும் குடிச்சவனும் ஒன்றே சிலர் மந்தையிலே ஏறலையே இன்றே ஆண்டவனே நீ இருந்தா சொல்லே தாலி கோடியை விட்டு தங்கி போர் இதனுக்கு சந்தோஷம் எத்தனை நான் சொல்லடா உன் தலையெழுத்தை இஷ்டம் போல செய்யடா தாலி கோடியை விட்டு தங்கி போர் மனிதனுக்கு சந்தோஷம் எத்தனை நான் சொல்லடா உன் தலையெழுத்தை இஷ்டம் போல செய்யடா கல்லு கொடிப்பவர்கள் நன்மை முன்போர் என்று சொல்லி வைத்தார் குரலிலே சொன்னாலும் ஒழிப்பதில்லை சொன்னதுக்கு பட்டால் தான் தெளிவு வரும் அறிவிலே பட்டால் தான் தெளிவு வரும் அறிவிலே சில அறிவை எல்லாம் கெடுக்கிறதா கல்வி ஆண்டவனும் மாண்டவனும் ஒன்றே இரவையே மீறி வந்து நானும் கொடுத்ததில்லை குடி போரை பார்த்திருக்கேன் நல்ல புத்தி வருவதில்லை குடியிலே ஒரு நாய்கும் மதிப்பதில்லை தெரிவிலே நானும் கொடுத்ததில்லை வருவதில்லை நல்ல புத்தி வரலையே நானும் கொடுத்ததில்லை குடி போரை பார்த்திருக்கேன் நல்ல புத்தி வருவதில்லை கொடியிலே ஒரு நாய் கூட மதிப்பதில்லை தெரிவிலே பாரு உள்ளோடு வரும் புகழிலே பாராட்டு கேட்கையிலே தலைவரையும் ஏறும் பண்பான போதை இல்லை கொடியிலே சொல்லி சிலர் அறிவை எல்லாம் கெடுக்கிறடா சாராயம் மாண்டவனும் பொடிச்சவனும் ஒன்றே சிலர் மண்டையிலே ஏறலையே இன்றே நீ இருந்தா சொல்லி நம்மளுக்கெல்லாம் உணவு கொடுத்து பசியை போக்குவன் ஒரு விவசாயி. அவன் இல்லாவிட்டால் நம்மளெல்லாம் மானத்தோடு வாழ முடியாது. அவன் இல்லாவிட்டால் நம்மளெல்லாம் உயிரோடும் வாழ முடியாது. ஏன் என்றால் மானம் நம்மளுக்கெல்லாம் பருத்தியை ஊண்டி அதை பயிரிட்டு அதை தறியில் வைத்து நம்மளுக்கு மேலுக்கு கீழ் ஆடை கொடுப்பவன் ஒரு விவசாயி. அது மாதிரி அவன் நெல் விளைந்து உணவு கொடுக்கவில்லை என்றால் நாமெல்லாம் இறந்து விடுவோம். அதனால் ஒரு விவசாயி இந்த நாட்டின் கடவுள் என்று சொல்லி விவசாய பற்றிய ஒரு பாடல். பொண்ணு வேடையிலே
கட்டி மாற்றமுமாய் நீர் மூட்டி வளர்க்காட்ட முழுதுவோடு செல்லக்கவே காசுல காளைய போட்டு பாடுபடி செல்லக்கவே மனப்பாக மாடி கட்டி மாற்றமுமாய் நீர் மூட்டி மனப்பாக மாடி கட்டி மாற்றமுமாய் நீர் மூட்டி வளர்க்காட்ட முழுதுவோடு செல்லக்கவே காசுல காளைய போட்டு பாடுபடி செல்லக்கவே Apa
அலைகடல் ஓரத்திலே அமைந்த அலைகடல் ஓரத்திலே அமைந்த மதிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மதிலையிலே கலைவழி வாழ்க்கைகளும் திருக்கோவிலே வட்டார கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தில் அமைப்பாளர்கள் பாசத்துக்குரிய அண்ணவர்கள் உப்புராஜ் அண்ணவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பணியை தொடர்பு நன்றி எண்ணுகின்ற வணக்கம் 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 வணக்கம். நாகமகாதேவர் திருப்பதி வேளவனாக இருந்த என்னை வேடுவ ரூபம் தாங்கி செல்லுவார் கட்டளையிட்டார். அதன்படி அவருடைய பொன்மொழிகளை நான் மொழிகளாக கருதி வேடுவ ரூபனாக மாறி வேள்வியார் வள்ளியை தேடி சமூகத்தை விட்டு விரைந்தோடி வந்துள்ளோம். நாம் நாடி வந்த காரியை இங்குதான் இருப்பான் என்பதில் சற்றும் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மலையும் மலையை சார்ந்த பகுதி குறிஞ்சின மக்கள் எம்மையை குலத்தரவாக மதித்தும் கொடுத்தும் ஆராகித்தும் வழிபாடு செய்து வணங்கி வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதை யாம் அறிவோம். அப்படி இருக்க அவரை காத்து ரட்சிக்கும் கடவுளாகிய நான் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும்
சோலை. இப்போ உலகிலே இது ஒரு அற்புத சோலை. வண்டிகளின் ரீக்காரமும் மயிலின் ஓங்கார நடனமும். அப்படி இருக்கும் பொழுது கட்டித்தக்க வெட்டியிருக்கு. இருக்கும் பொழுது தெய்வீக திருமணம் பசுமன் குணா முத்துராமலிங்க தேவர் ஐயா புகழை வணங்கிவிட்டு அதற்கு பிறகு செல்லுவோம். விடுதலைக்கு பாடுபட்ட தங்கமா, விடுதலைக்கு பாடுபட்ட தங்கமா, நாட்டு விடுதலைக்கு பாடுபட்ட தங்கமா, எங்கள் உத்தரவாதம் கண்டெடுத்த சிங்கமா, அது மன்னராக அல்லது தெய்வமாக, அது மன்னாகவே அன்பு தெய்வமாகவே, மன்னராக அல்லது தெய்வமாக வந்து வந்தாற்ற வேண்டும் என்று வணங்குவோம் ஐயா. தெய்வம் என்று வணங்குவோம், கண்கண்ட தெய்வமாக போற்றுவோம், கண்ணின் வடிவமாக மண்ணின் மைந்தராக வந்து வந்தாற்ற வேண்டும் என்று வணங்குவோம். தெய்வம் என்று வணங்குவோம், கண்கண்ட தெய்வமாக போற்றுவோம். எங்கள் அன்னை என்று ராணி வயிற்று முடித்தவர், அன்னையரை ராணிக்கத்தை ஈன்றவர், எங்கள் இந்து ராணி பெற்றெடுத்த திருமகன், மன்னராக அழகு தெய்வமாக, மன்னராக அழகு தெய்வமாக, மன்னராக அழகு தெய்வமாக வந்து மதியாற்ற வேண்டும் என்று வணங்குவோம் ஐயா. தேவரை தெய்வம் என்று வணங்குவோம், தெய்வமாக போற்றுவோம், கண்ணில் வடிவமாக அன்னை மைந்தராக அங்கு வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். தேவரை தெய்வம் என்று வணங்குவோம், கண்ணுகண்ட தெய்வமாக போற்றுவோம். பாரதத்தும் மன்னர்களும் பலருண்டு, கானகத்தே மன்னரான தலைமகன், அந்த பாரதத்தே மன்னர்களும் பலருண்டு, இவரும் பார்ப்பவரும் போற்றுமையா புகழுண்டு. வீரமணிவந்தவர் வெற்றி அழகானவர், வீரமணிவந்தவர் வெற்றி அழகானவர், வீரமணிவந்தவர் வெற்றி அழகானவர், பாடையில் பெருமாளின் உண்மையானவர். இவரை தெய்வம் என்று வணங்குவோம், கண்ணுகண்ட தெய்வமாக போற்றுவோம், அன்பு மன்னராக தேவ தெய்வமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் ஐயா. தேவரையா தெய்வம் என்று வாழுவோம், கண்ணுகண்ட தெய்வமாக போற்றுவோம். அப்படி இருக்கும்போது கட்டுத்தக்க வெட்டி எடுத்து காதல் என்னும் சார்பு அதை சார்பு இருந்தால் எப்படி இருக்கும்? வெட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சார்பு தட்டி தட்டி சிற்றிகள் செய்த உருவமடா, அவன் காதல வேறு தலாதும் பிடிக்கும் பருவமடா. தட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சார்பு தட்டி தட்டி சிற்றிகள் செய்த உருவமடா, அவன் காதல வேறு தலாதும் பிடிக்கும் பருவமடா.
என்னத்தனை யாரும் கேக்குற? யாரு எங்க இருந்து வந்திருக்க? கந்தவேடன். எங்க இருந்து வர்ற? வெள்ளிமலை. வெள்ளிமலை இருந்து எங்க வந்திருக்க? வெள்ளிமலை இருந்து வேலுமலைக்கு வந்திருக்க. எதுக்கா வந்த? மான்குட்டியை பிடிக்க வந்தியா? எதுக்கு வந்திருக்க? மான்குட்டி. மான் பிடிக்கவா? ஆமையா. நீதான் மான் திருத்தியோ? மானை பிடிப்பேன். மானை பிடிச்சிருவியா? எல்லாத்தையும் பிடிப்பேன். எம்பு இருக்காயா? எல்லாத்தையும் பிடிப்பனியா? எல்லாத்தையும் பிடிப்ப முடி. நீ வேற எதையும் பிடிச்சிட்டு போறாங்க. ஆமையா. வாங்கியா? ஐயா மான் இருக்கு. ஆமையா. மானை நீ பிடிக்கணும். பிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏய் மாப்பிள, நீ மாப்பிள்ளையா வேணும்? மாப்பிள்ளையா? உன் பேர் என்னையா? உனக்கு மாப்பிள்ளை இல்ல. உன் பேரியா? என் பேரு வீரத்தேவன். இல்லையா? மாப்பிள்ளை தானியா? என் பேர் கந்தவனியா? சரி. நம்ம சின்ன வயசுல ஆமா 2 பேரும் விளையாண்டோம் இல்லையா? இல்லையா? விளையாண்டோம். அந்த ஞாபகத்தை போச்சுங்கய்யா. ஆமையா. நான் கூட ரொம்ப நாளா மறந்து போனேன்யா. எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சியா? ஏன்னா அப்ப சின்ன பிள்ளையா இருப்ப. ஆமா. அப்ப நீ சொல்லுவ, மாப்பிள்ள எனக்கு 2 உங்க மரம் இளநீ வச்சிருக்கீங்க. சரி. தென்னை மரம் வச்சிருக்கீங்க. ஆமா. அது எனக்கு இளநீ வேணும்னு சொல்லுவேன். ஆமா சொல்றேன். நானும் லேசுப்பட்ட ஆள மாப்பிள்ள கேட்டுட்டாரு. அப்படி உன்னை கூட்டிட்டு போய் மரத்துக்கிட்ட நிக்க வச்சு மாப்பிள்ளை எனக்கு எட்ட மாட்டேன்றது. சரி. லேசா குனிஞ்சுக்க ஏறிட்டு கொடுங்க. மரத்துலயா? அப்ப சாப்பிட்டீங்கள? சரி. இப்ப யாருமே வரமாட்டேன்னுது. ஏன் மாப்பிள்ள, அப்புறம் என் தங்கச்சியை கையாள முடியும் என்ன செய்ய போற? மாப்பிள்ள அது அப்புறம் சொல்றீங்க. என்னையா கல்யாணம் பண்ணிட்டானியா? என் தங்கச்சியை கட்டிக்கிறதுலாம் சம்மதம் நான் ஏத்துக்கிறேன். அப்படியே தூக்கிட்டு போய் சரி மெத்த வச்சிருக்கியா? என்னையா சொல்ற? பஞ்சு மத்தை. மெத்தையா வச்சிருக்க? 75,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இங்க பாரியா? பஞ்சு மத்தை. அதுல முழுக்க போட்டு என்னையா மான போய் அப்படின்னு? அவ்வளவு பிடிச்ச மானியா? அப்படியா? அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. 75,000 வாங்கியிருக்க? 75,000 ரூபாய்க்கு. அது வீடு இல்லையா? 75,000 மெத்த வாங்கினாரா? ஆமையா. காலையில ஒரு டீ வாங்கி தர மாட்டாரு மனுஷன். அள்ளி கொடுக்குற கையா? அப்படியே கடங்களை அள்ளி அள்ளி கொடுத்த கை. ஆமா மாப்பிள்ள. அதனால ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். இன்னொன்னு எங்க அப்பாவும் சொன்னாரு, ஏழை மகனே ரொம்ப நாளா நீயும் காத்துக்கிட்டு இருக்க, தங்கச்சியை கட்டி கொடுத்தா நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால தங்கச்சிக்கு மாப்பிள்ள வாரு, தங்கச்சியை கட்டி கொடுத்து நீ கல்யாணம் பண்றாரு எங்க அப்பா சொன்னாரு. இப்ப நான் பாத்துட்டேன். அதனால நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி நீ கூட்டிட்டு போறோம்னு வந்துட்டேன். நல்லா இருக்கையா? என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கு? மாப்பிள்ள அழகா இருக்கும்ல? அழகா என்ன என் தங்கச்சியை லேசா நினைக்கிறேன். இன்னொன்னு மாப்பிள்ள சும்மா கோபக்கார பிள்ளை. எப்படி என்ன செய்யும்? விஷயங்களை கையை நிக்கிறேன். அந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையா போ. அதான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஆமா. ஏன்னா காரியத்தை கை கொள்ளணும்னா என்ன செய்யணும்? பொறுமையா போகணும். பொறுமையா போனாத்தான் என் தங்கச்சி உனக்கு கட்டிட்டு இருக்க முடியும். நானு சும்மா இருந்தாலும் சரி போயிட்டு நானும் வருவேன். வருவேன் வந்தாச்சு வச்சுக்க. அந்த நேரத்துல என் தங்கச்சி இருக்கிற நேரத்துல சரி கொஞ்சம் பயந்துக்கிறேன். பயந்து ஆமா. இல்ல என் தங்கச்சி என்ன கோபமா நினைச்சிரும்ல. சரி அதனால மாப்பிள்ள முதல்ல உன் தங்கச்சி. என் தங்கச்சியா? ஆமா. அப்படியா? நான் கட்ட போறது உனக்கு என்ன வேணும்? உள்ள இருக்கிறது 2 பேர் இருக்காங்க. 2. அது நான் ஒண்ணு. சரி. அதுல நீயும் ஒண்ணு. நான் வச்சிருக்கிறது உன் தங்கச்சி. என் தங்கச்சியா? சரி. நான் வச்சிருக்கிறது உன் தங்கச்சி. என் தங்கச்சி. ஆமா. சரி பார்க்கலாம் இல்லையா? என்னையா பாப்போம்யா. அவசரப்படுறீங்க? இரியா சொல்லியா? போடுறையா? தேடி வந்தவரே மாப்பிள்ளை மன தேடி வந்தவரே மாப்பிள்ளை
உன் தங்கச்சி இருக்கிறது எப்படி என் தங்கச்சி வச்சு இருக்கிறது எப்படின்னு பாரு. நல்லா கூப்பிடியா கூப்பிடியா பாப்போம். நான் எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் பாரு. எப்படி ஜம்முன் இருக்கையா ஜம்முன் இருக்கா அப்படி சொல்லியா கூப்பிடியா சம்பந்தி பூப்பு கட்டினதா சரி என்னடா நீதிக்கே அப்படி சொல்லடா சொல்லடா அட என்னமோ சம்பந்தி பூப்பு கட்டினதா சரி என்னடா ஓடிக்காதே அப்படி சொல்லடா சொல்லடா அட என்னமோ கண்மணிக்கு பாதையை போல் பெண்ணுக்கு பெண் பேராசை கொள்ளும் பெண்ணரசே வள்ளிமாலை வந்தவன் யார் என்று அறியும் முன்னரே வாருங்கள் வேடுவரே காவலரே பாவலரே என்று உங்களோட அழகான வரவேற்புக்கு நன்றி. அதற்காக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் யார், எதற்காக வந்திருக்கின்றேன், எந்த விவரத்துக்காக வந்திருக்கின்றேன் எடுத்து சொல்கிறேன். கவனமாக கேளுங்கள். காவிய புகழ் கொண்ட கடுகுமாமலைக்கு சொந்தக்காரன் நான். என் பெயர் கந்தபடுவன், தந்தையின் பெயர் விருதபடுவர், தாயின் பெயர் திருநாவை பெருமச்சி. எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கின்றார். அம்மாவன் பெயர் கார்மேகவரன். அம்மாவன் எனக்கென்று 2 பெண் மான்குட்டியை உருவாக்கி அதில் ஏற்ற தன்மைக்கு நான் மனமகிழ்ந்து அதில் ஒரு குட்டியை பரிசாக கொடுத்து விட்டார்கள். அதை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த இளைய குட்டியை பார்த்தேன். குட்டி என்னை பார்த்தது. பார்த்தோன்னே ஓட முயன்றது. ஓட முயன்று அதை பிடிக்க நான் முயன்றேன். உங்களது அண்ணன் தடுத்து குறுக்க விழுந்து காரியத்தை கருக்கிற சிங்கம் அப்படி இருக்கும்போது அந்த மானுக்குள்ளைய இத்தினை பணம் நாடி அழகான பார்த்து சம்மதம் தருவாயம்மா, பிடிக்க சம்மதம் தருவாயம்மா. இத்தினை பணம் நாடி அழகான பார்த்து சம்மதம் தருவாயம்மா, பிடிக்க சம்மதம் தருவாயம்மா.
காதம் சொல்லலாம். மாடு தேடி வந்தீங்களா, துரத்தி வந்தீங்களா, விரட்டி வந்தீங்களா? விரட்டி வந்த மாடு அழகான மாடா, அற்புதமான மாடா. நீங்க தான் பிடிக்கணுமா, நீங்க தான் அணைக்கணுமா, நீங்க தான் கொஞ்சணுமா? வேற யாரும் கொஞ்ச கூடாதா? வேற யாரும் அணைக்க கூடாது. உங்களுக்கு யாரும் பிடிக்க கூடாது. அப்ப நீங்க வளர்த்த மாடா என்னங்க வேலை? ஆமா படிக்க. உங்க அப்பா பேர் என்ன? உங்க அம்மா பேர் என்ன? உங்க அண்ணன் பேர் என்ன? உங்க தம்பி பேர் என்ன? நீங்க பரம்பரை வேட்டைக்காரா, பட்சத்துக்கு வேட்டைக்காரா? உங்க அப்பா என்ன படிச்சு வச்சிருக்காரு? பெரிய பெரிய மாற்றம். உங்க அம்மா என்ன படிச்சிருக்காங்க? சிங்கத்தை. உங்க அண்ணன் என்ன படிச்சிருக்காங்க? புளிய பிடிச்சிருக்காரு. உங்க அண்ணன் தம்பி எலிய. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அழகான மானை பிடிச்சிருக்கேன். என்னங்க மான் பிடிச்சிருக்கீங்க? ஆமாங்க. ஏற்கனவே ஒரு மான் வச்சிருக்கீங்க. சரி, வச்ச மானை வச்சிருக்கீங்க, எதுக்கு இன்னொரு தேடி வந்தீங்க? எங்க ஒரு மான் மட்டும் போதாதுன்னு நினைச்சு இன்னொரு மாடு வேணும், துணைக்கு வச்சுக்கிறோம், துணையா கொண்டு வச்சுக்கிறோம் வச்சிருக்கேன். அப்படியா? எனக்குலாம் பிடிக்கிறீங்க. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சிங்காரி சரக்கு நம்ம சரக்கு, சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு. நான் ஒத்துக்கிட்ட மெல்லையே, நான் உணவரை மெல்லையே, நான் ஒத்துக்கிட்ட மெல்லையே, உணவரை மெல்லையே, குதிரை மேல ஏறி வந்து வாங்க பாரு. சிங்கார ஒய்யார நயனவன் எத்தனை பயத்துக்கு வழி ஓடி வந்து வண்டிக்குள்ள ஓட்டு கூட்டிட்டு போங்க. அதுக்குதான் வந்திருக்கேன். ஏதா நீங்க மானை மட்டும் கொடுத்தா போறோம். ஓ தாரமணி மட்டும் சொல்லுங்க. தாரமணி. அந்த மானை எப்படி புடிச்சிட்டு போறேன்னு மட்டும். தரைன்ற அர்த்தம் வேற, தாரம்ன்ற அர்த்தம் வேற. தாரமணி மட்டும் சொல்லணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. போயா என்னங்க போயாட்டு இல்ல. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, பத்து நேரம் எனக்கு சொந்தமான மானு. நீங்க நீங்க எப்போ இருந்தாலும் தந்தே ஆகணும். படிக்கிறோம். பட்டு வண்ண செட்டு படகு துறைய விட்டு பாருமையா. பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதும் யாரையடி அந்த நடை போட்டு